திருவாரூரில் ஓசியில் மதுபானம் கேட்டு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த போதை ஆசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர். குவார்ட்டர் தரவில்லை என்றால் கடையையே கொளுத்தி விடுவேன் என விதண்டாவாதம் பேசியவருக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? கோட்டை கொடுத்தா போயிடறான், நீ பொழைச்சிக்கோ. இல்லைன்னா நீ கோட்டை கொடுக்கலாம், டாஸ்மார்க்கே எரிச்சு விட்ருவோம். இப்போ எரிச்சு விட்ருவேன். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி எரிச்சு விட்ருவேன். என்ன எவன்டா கேட்பான்? கேட்பான் என்ன? டேய் எரிச்சு விட்ருவேன்ப்பா, நீ தர்றியா ஒரு கோட்டை கொடு, எரிச்சு விட்ருவேன்னா உனக்கு வேலை வாய்ப்பே இருக்காது. ஒரு 4 நாள் 5 நாள் உனக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் பண்ணிடுவாங்க. கோட்டை கொடுறானே. மன்னார்குடி மைனரே நான் தான் என்ற தெனாவட்டில் டாஸ்மாக் கடைக்குள் கையை விட்டு போதை ஆசாமி செய்த அலப்பறைதான் இது. ஏற்கனவே தனது முகம் இணையத்தில் பிரபலம் என்பதால் யாரும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கத்தியை காட்டியவர் தற்போது போலீசாரிடம் பம்மியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கீழப்பாலம் பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடைக்கு கட்டிங் போட வந்த மொடா குடிகாரர் ஒருவர் குவார்ட்டர் வாங்கி குடித்துள்ளார். யானை பசிக்கு சோளப்பொறி என்பது போல குவார்ட்டர் அவருக்கு பத்தாமல் போயுள்ளது. இதனால் மேலும் ஒரு குவார்ட்டர் குடித்தால்தான் போதை ஏறும் என்று நினைத்துள்ளார். ஆனால் பாக்கெட்டில் காசு இல்லாமல் இருந்துள்ளது. இருந்தபோதும் தான் மன்னார்குடி மைனர் என்ற மிதப்பில் டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி குவார்ட்டர் வாங்கிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். இதனையடுத்து ஓசிக்கு குவார்ட்டர் கேட்டு டாஸ்மாக் ஊழியரிடம் உரண்டை எடுத்துள்ளார். அப்போது இந்த கையில் காசை வைத்துவிட்டு அந்த கையில் குவார்ட்டரை வாங்கிக்கோ என்று ஊழியர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த போதை ஆசாமி, ஒழுங்கா குவார்ட்டரை கொடுத்துடு, இல்லை என்றால் உன் வேலையை காலி செய்து விடுவேன் என்று மிரட்டி பார்த்துள்ளார். அதற்கும் ஊழியர் மசியாததால் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வந்து கடையையே கொளுத்தி விடுவேன் என்று சட்டை காலரை தூக்கியுள்ளார். கோட்டை கொடுத்தா போயிடறான், நீ பொழைச்சிக்கோ. இல்லைன்னா நீ கோட்டை கொடுக்கலாம், டாஸ்மார்க்கே எரிச்சு விட்ருவோம். இப்போ எரிச்சு விட்ருவேன். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி எரிச்சு விட்ருவேன். என்ன எவன்டா கேட்பான்? கேட்பான் என்ன? டேய் எரிச்சு விட்ருவேன்ப்பா, நீ தர்றியா ஒரு கோட்டை கொடு, எரிச்சு விட்ருவேன்னா உனக்கு வேலை வாய்ப்பே இருக்காது. ஒரு 4 நாள் 5 நாள் உனக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் பண்ணிடுவாங்க. கோட்டை கொடுறானே. போதை ஆசாமியின் ஓவர் ஆட்டத்தை மற்றொரு ஊழியர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். அதற்கும் அசராத அந்த நபர் தான் ஏற்கனவே இணையத்தில் பிரபலமானவன் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஓசியில் மதுபானம் கேட்டு அலப்பறை செய்த நபர் குறித்து டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளர் தியாகராஜன் போலீசில் புகார் கொடுத்துள்ளார். விசாரணையில் டாஸ்மாக் கடையில் அடாவடி செய்தவர் கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த செந்தமிழன் என்பது தெரிய வந்தது. இவர் ஏற்கனவே இது போன்ற செயலில் ஈடுபட்டதும் அம்பலமானது. பின்னர் ஆபாசமாக திட்டுதல், கத்தியை காட்டி மிரட்டுதல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் செந்தமிழனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.